அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சோஷியல் மீடியாவில் இது மாதிரி ஒரு போஸ்ட் இருந்தது. இந்த போஸ்ட்டை எப்படி வந்து டிசைன் பண்ணலாம், ஃபோட்டோஷாப்பில் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இப்போ நான் ரெஃபரன்ஸுக்கு இந்த ஃபோட்டோ அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிட்டு இங்கே எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள், இந்த ஷேப்பை வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கலர்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கலருக்காக நான் ஒரு 4-5 ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். எல்லோ, இந்த க்ரீன், இது வந்து க்ரீன் கலரில் இருக்குது. இந்த க்ரீன் எடுத்துக்கலாமா? ஓகே, இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஓகே, ப்ளூ மாதிரி இருக்குது. அடுத்து இது வந்து இந்த ரெட் கலர் பிக் பண்ணிக்கிறேன். அடுத்து இது இங்கே ஒரு ப்ளூ கலர் இருக்குது, அதை பிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆரஞ்சு. ஓகே, இப்போ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3 வந்து ஒரே ஷேடோவில் இருக்கும், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 3 வந்து ஒரே ஷேடோவில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த கலரில் தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஒரு குரூப் வச்சு இது கலர்ஸ்ன்னு கொடுத்து வச்சுக்கிறேன். வேணுன்ற போது ஆன் பண்ணிக்கலாம், வேணான்ற போது இந்த ஐ பட்டனை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கோம், அது வந்து உள்ளே போயிடுச்சு, அதை வெளியே எடுத்து வந்து வச்சிடுறேன். ஓகே, இப்போது இந்த கலர் எல்லோ கலர் கொடுத்துட்டோம். இது அப்படியே இன்னொரு காப்பி எடுக்கிறோம், Ctrl+J, அதை மூவ் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இல்லை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து முடிச்சிடலாம். Ctrl+T கொடுத்துக்குங்க. Ctrl+T கொடுத்தோடனே இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இப்போது கீபோர்டில் கண்ட்ரோல் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்கே சென்டரை பிடிச்சி இப்படியே இழுத்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கிராஸாக வரும். இந்த மாதிரி கிராஸாக பண்ணிக்கலாம். ஓகே, என்டர், எஸ், என்டர். அடுத்து இப்போ இந்த லேயரை வந்து Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கங்க. அந்த டூப்ளிகேட் பண்ண லேயரை கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கான கலர் பிக் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரெண்டும் முடிஞ்சது. அடுத்து கீழே இந்த இடத்துல இந்த ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது பாருங்கள், ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது பாருங்கள், இதுவும் இந்த 2 போர்ஷனை முடிச்சிடலாம். இப்போ நான் பென் டூல் எடுத்துக்கிறேன். பென் டூலில் ஒரு ஷேப் ஒன்று வரைஞ்சிக்கலாம். கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு Ctrl+D கொடுத்தீங்கன்னா டீசெலக்ட் ஆகிடும். இந்த ஷேப்போட கலர் வந்து அதே கலரில் தான் இருக்குது, அதை வந்து நம்ம பின்னாடி கொண்டு வந்து வச்சிடலாம். ஓகே, முடிஞ்சது. அடுத்து இங்கே இருக்குல்ல, இது வந்து வரையணும். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், இங்கே நம்ம ஏற்கனவே எல்லோ கலரில் இருக்குங்களே, இதை வந்து நான் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கிறேன். Ctrl+J, மறுபடியும் Ctrl+T கொடுத்துட்டு கண்ட்ரோலை பிடிச்சிக்கிட்டு நமக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதையும் வந்து பின்னாடி வச்சுட்டு இதனுடைய கலர் வந்து அந்த கலருக்கு பிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இது 3 ஆஃப் பண்ணி பார்க்குறேன், அங்கே இருக்கிற அதே டிசைனுக்கு வந்துடுச்சிங்களா? ஓகே, இங்கே ஓகே எல்லாம் வந்துடுச்சு. அடுத்து இந்த போர்ஷன் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ரெக்டாங்கிள் டூல் எடுக்கலாம். ரெக்டாங்கிளில் ரவுண்டட் ரெக்டாங்கிள், இது அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ரேடியஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரேடியஸ் வந்து ஒரு 20 வச்சுக்கலாம். இப்போ வித்து பாருங்கள் 350, 365, ஹைட்டு வந்து 190 இருக்குங்களா? இப்போ நான் ஹைட்டு வந்து ஒரு 200, வித்தை வந்து ஒரு 380 அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். வித்து ரொம்ப அதிகமாக இருக்கா? ஓ 680 வச்சிட்டேன்.
380. ஓகே, ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ 380 200 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போது மறுபடியும் அதே ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணுறோம். ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு 380 இருந்ததா, 380யோட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். இங்கே வந்து அதிகமாக இருக்குது, அதனால் ஒரு 480 வச்சுக்கிறேன். ஹைட் வந்து 200 இருந்தது, நம்ம 220 240 வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு 50 ரேடியஸ் கொடுத்துக்கிட்டு அதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கலர் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் என்ன இருக்குது, இது வந்து எல்லோவா? ஓகே ஓகே, இப்போ கலர் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள எல்லோ, வெளியே வந்து அந்த க்ரீனிஷ் கலரில் இருக்குது. உள்ளே வந்து எல்லோ, ஓகே எல்லோ தான் இருக்குது. வெளியே வந்து இந்த கலர். ஓகே, இப்போ சைஸ் பின்னாடி இருக்கிற ரெக்டாங்கிளோட சைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம லென்த்து வித்து குறைச்சிக்கலாம். வித்து வந்து 480 இருக்குது, நான் 440 வச்சுக்கிறேன். ஹைட் வந்து ஒரு 220 வச்சுக்கிறேன். இல்லை 230 வச்சுக்கலாம். 220 ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இங்கே எல்லோக்கு பக்கத்தில் இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது. அப்போ நம்ம எல்லோக்கு வந்து ஸ்ட்ரோக் கொடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரோக்கு ம் 30 இருக்குது, நம்ம ஒரு 20 கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஓகே. இப்போ இதில் ஹைட்டு மட்டும் செகண்ட் ரெக்டாங்கில் ஹைட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ 240 கொடுத்து பார்க்கலாம். 240 ஓகேவா? 250 ஓகே. ஸோ இப்போ இதையும் முடிச்சிட்டோம். இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி லிங்க் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இங்கே கொண்டு வந்துட்டு Ctrl+T கொடுத்து ஸோ இங்கே கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து மூவ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த டைரெக்ஷனில் எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த பின்னாடி இருக்க இமேஜை டீசெலக்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணதை செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நம்ம இந்த லேயருக்கு பின்னாடி இருக்கணும். ஓகேங்களா? அப்போது இந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி அதை அப்படியே கீழே கொண்டு வந்து வச்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த போர்ஷனை வந்து முடிச்சிட்டோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆனால் இந்த போர்ஷனில் இன்னும் ஒரு 2 டீட்டெயில் வந்து வரல. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ப்ளூ கலரில் இருக்குது, இது வரல. ஸோ இந்த 2 லைன் வந்து வரல. ஓகே, ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எப்படி பண்ணலான்னு பாருங்கள். பென் டூல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லேயர் க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம ரெஃபரன்ஸுக்காக நான் வந்து இங்கே எடுத்து வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த கைடு வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கிறோம். பென் டூல் வச்சு ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேணாம். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டோன்னா நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பென் டூல் எடுத்துக்கலாம். பென் டூலில் இங்கே ஷேப்பில் இருக்கான்னு பாருங்கள். கலர் வேணுன்னா இப்போயே பிக் பண்ணிக்கோங்க, இல்லை அப்புறம் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இங்கே கிளிக் பண்ணிக்கிறோம். அப்புறம் இங்கே ஒரு கிளிக்கு, அப்புறம் இந்த இடத்துல ஒரு கிளிக்கு, இந்த இடத்துல ஒரு கிளிக்கு, அப்புறம் இதை எடுத்துகிட்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். Ctrl Enter Ctrl D. ஓகே, செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து எல்லாத்துக்கும் பின்னாடி கொண்டு போய் வச்சிடலாம். இந்த கலர் வந்து இந்த ப்ளூ கலர். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஓகே, வந்துடுச்சுங்களா? ஓகே, எல்லாமே வந்துடுச்சு. அடுத்து இந்த போர்ஷன் வரலாம்.
ஸோ இப்போ மறுபடியும் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறோம், ரவுண்டட் ரெக்டாங்கிள். ஸோ இது வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த ரேடியஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு 100 வச்சு பார்க்கலாம். 100 ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் ரெட் கலர். ஓகே. அடுத்து ஸோ இந்த இது வந்து இந்த லோகோ வந்து அவங்களுடைய லோகோ அப்படியே எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறேன். ஸோ அப்படியே எடுக்கிறதுக்கு நான் அவங்களுடைய இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இமேஜில் இந்த ரெக்டாங்கிள் மார்க்கி டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து அப்படியே ஒரு செலெக்ஷன், கண்ட்ரோல் ஜே கொடுத்தோம்னா ஒரு டூப்ளிகேட் வந்துடும். இப்போ பின்னாடி இருக்கிற லேயரை ஹைட் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ இது வந்து ஒரு டூப்ளிகேட் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம எரேஸ் டூல், எரேஸில் மேஜிக் எரேஸ் டூல் செலக்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணோம்னா அங்கே இருக்கிற பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் ஆகிட்டு நமக்கு இந்த லோகோ கிடைச்சிடும். ஓகே, நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய லோகோ வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே, ஆல்மோஸ்ட் டிசைன்ஸ்லாம் முடிச்சிட்டோம். இங்கே ஒரு டிசைன் இருக்குது, இது ஒரு டிசைன். ஓகேங்களா? ஸோ இந்த டிசைன் எப்படி பண்ணலாம் பாருங்கள். ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துங்க. ஸோ அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்ம ரெஃபரன்ஸுக்கு வச்சுருக்க இந்த கைட்லைன்ஸை இதனுடைய சென்டருக்கு கொண்டு வந்து வச்சுடுங்க. ஓகே, ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு கைட்லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னா, பென் டூலில் ஆட் ஆங்கர் பாயிண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை அப்படியே மூவ் பண்ணி இந்த பாயிண்ட்டோட மெர்ஜ் பண்ணிக்கங்க. அடுத்து மறுபடியும் இந்த பென் டூலில் கன்வெர்ட் பாயிண்ட் டு டூல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ஷேப் வந்து கிடச்சிடும். ஓகே, இப்போ நமக்கு தேவையான இந்த ஷேப் வந்து கிடச்சிடுச்சு. சரிங்களா? ஓகேவா? ஸோ இப்போ ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது இந்த ஷேப்போட லென்த்து, அதனால் இது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். மறுபடியும் அதே பென் டூல், ஆட் ஆங்கர் பாயிண்ட், மறுபடியும் டைரக்ட் செலெக்ஷன் டூல், மறுபடியும் பென் டூலில் கன்வெர்ட் பாயிண்ட் டு டூல். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இது முடிச்சாச்சு. அடுத்து இதனுடைய கலர். ஸோ கலர் வந்து இதே ரெட் கலர் தான். ஓகே, அடுத்து இந்த இடத்துக்கு வாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ட்ரையாங்கிள், பாலிகன் டூலில் சைடு 3 சைடு வச்சுட்டு ஒரு ட்ரையாங்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஓகே, 1 2 3 4 5 இந்த 5 வரைஞ்சிட்டு, ஓகே, இதை எப்படி காப்பி பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா நமக்கு இன்னொரு காப்பி வந்துடும். விட்டுட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடும். மறுபடியும் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஆல்ட்டை பிடிக்கிறேன், அதை மவுஸில் பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணுறேன், ரெண்டுமே செலக்ட் ஆகி வருது. விட்டுட்டு ஆல்ட்டை விட்டுட்டு இப்போ ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் வந்துடும். மறுபடியும் இப்போ நம்ம 1 வந்தால் போதும், ஒன்று செலக்ட் பண்ணுறேன், ஆல்ட்டை பிடிக்கிறேன், மவுஸை பிடிச்சி லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வரேன், ஆல்ட்டை விட்டுட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சோம்னா ஸ்ட்ரெயிட் லைனில் வந்துடும், விட்டுடலாம். ஓகே, இப்போ இந்த 5 ட்ரையாங்கிளும் செலக்ட் பண்ணுறேன் மேலே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ப்ராப்பர்ட்டியில் இந்த 3 டாட்டுக்கு கீழே இங்கே 3வது ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட் ஹரிசாண்டல் சென்டர்ஸ். ஸோ ஹரிசாண்டலாக சென்டராக வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன் இங்கே இருக்கிற சைஸுக்கு. ஓகே, மறுபடியும் இப்போ இந்த 5த்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஹரிசாண்டலாக வந்து அலைன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். கண்ட்ரோல் 0 கொடுத்திங்கன்னா பழைய இடத்துக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த 5 ரெக்டாங்கிளும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து லிங்க் பண்ணிவிட்டு ஜி கொடுத்துக்கிறேன், கண்ட்ரோல் ஜி, ட்ரையாங்கிள்னு கொடுத்துக்கிறேன் நேமு.
ஸோ ஏன் அப்படின்னா இப்போ நம்ம எதுனா கலர் மாற்றணும்னா ஒவ்வொன்றுத்துக்கும் மாற்ற வேணாம், வெளியே ஒரே ஒரு கலர் லேயர் போட்டோம்னா எல்லாத்துக்கும் மாறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த கலரில் கொடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். அடுத்து ஸோ இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் டைப் பண்ணால் போதும். ஓகேங்களா? நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயிலும் முடிச்சிட்டோம், டிசைனிங் முடிச்சிட்டோம். இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, இது முடிக்கணும். ஸோ ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணிங்க, கொஞ்சம் வெளியே இருந்து ட்ராக் பண்ணிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன விசிபிளாக இருக்கோ அது மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த க்ரீன் கலரில் இருந்தது அதே க்ரீன் கலரில் கொடுத்துடலாம். ஓகே, இப்போது நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம் பாருங்கள். டிசைனை மட்டும் முடிச்சிட்டோம். ஸோ டைப் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே டைப் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த இமேஜ் கொண்டு வந்து வைக்கணும். இமேஜ் நான் ஏற்கனவே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து விடலாம். ஸோ இப்போ கண்ட்ரோல் T கொடுத்து பெருசு பண்ணிக்கிறேன். இப்போது செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் அப்படியே வந்து செலக்ட் ஆகி கொடுக்கும். ஓகே, இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. நம்ம டேரெக்டாக மாஸ்க் கொடுத்தோம்னா மாஸ்க் ஆகிடுது. ஓகே, நம்மளுடைய சைஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு 3-4 1 2 3 4 5 6 சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து எலிப்ஸ் டூல் செலக்ட் பண்ணிக்கலாம். சர்க்கிள்ஸ் ஷிஃப்ட்டை பிடிச்சி ட்ரா பண்ணோம்னா சர்க்கிள் ஆகும். ஓகே, 1 2 4 6. ஓகே, ஸோ இப்போ இந்த 6 சர்க்கிளும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹாரிசாண்டலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் E கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரே லேயர் ஆகிடும். கண்ட்ரோல் E. இப்போ பாருங்கள். ஓகேவா? ஸோ ஒரே லேயர் ஆகிடுச்சு. இது அப்படியே வந்து மறுபடியும் ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு ட்ராக் பண்ணோம்னா நமக்கு இன்னொரு காப்பி வரும். அதை எங்கே வேணுமோ அங்கே கொண்டு போய் வச்சிடலாம். மறுபடியும் இந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணுறேன், ஆல்ட்டை பிடிச்சி இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பக்கம் இருந்தது, அதனால் அந்த பக்கம் கொண்டு போகிறதுக்காக அதை அப்படியே எடுத்து வந்து இங்கே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ டிசைன் முடிச்சிட்டோம். டைப் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஸோ அதையும் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து கிராஷ் கோர்ஸ் (2024). ஸோ இதனுடைய கலர் வந்து ஓகே க்ரீன் கலர். கண்ட்ரோல் T கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்குது, ஸ்பேஸ் வந்து குறைச்சிக்கலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் போனீங்கன்னா இந்த ஆட்டோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஆட்டோ ஸ்பேஸில் வந்து 24 இருக்கா, இந்த சைஸ் வந்து ஒரு 28 வச்சுக்கலாமா? 28. ஸோ அப்போ இதையும் வந்து ஒரு 28 30க்குள்ளே வச்சுக்கோங்க. தேர்ட்டி வேணாம், 26. ஓகே, ஓகே கரெக்டாக எக்ஸாக்டாக வரல, நம்ம இந்த சைஸ்க்கே வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்பேஸ் நிறைய இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இங்கே பூஸ்ட் யுவர் நீட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு இருக்குது. மறுபடியும் ஒரு டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன், ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உள்ள பூஸ்ட் யுவர் ஒரு 14 வச்சுக்கிறேன். 14ம் பெருசாக இருக்குது, ஒரு 12. பூஸ்ட் யுவர் நீட்
preparation with 40 days crash course. ஸோ இங்கே தெரியல, அதனால் இதை ட்ராக் பண்ணிக்கலாம். எஸ்சி க்ரோஸ். ஸோ இதுவும் வந்து ஸ்பேஸிங் நிறைய இருக்குது, நம்ம 12 வச்சிடலாம். ஸோ ஃபாண்ட் கலர் வந்து பிளாக்ல இருந்தது, பிளாக்லேயே வச்சிடுறோம். 12 வந்து பெருசாக இருக்கோ, 10 இல்லை போல்டில் இருக்குது, நம்ம கொஞ்சம் செமி போல்டு மீடியம் மாற்றிக்கலாம். 10 ஓகே, எக்ஸாக்ட் அதே போல் வந்துடுச்சா. ஸோ மீடியம் வேணால் செமி போல்டு. ஓகே, ஸோ பூஸ்ட் யுவர் நீட் ப்ரிப்ரேஷன் வித் 40 days crash course. இப்போ இது எல்லாமே வந்து ஸ்லாண்டிங்கில் இருக்குது, அப்போ இதையும் வந்து நம்ம ஸ்லாண்டிங் மாற்றிக்கலாம். செமி போல்ட் இட்டாலிக். ஓகே, ஸோ இதுதான் இங்கே வரணும், வச்சிடலாம். அடுத்து இங்கே என்ன வரணும்னு பார்க்கலாம். ஸோ இங்கே டியூரேஷன் 40 days அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த டியூரேஷன் 40 days இங்கே டைப் பண்ணிக்கலாம். duration 40 days. ஸோ இதனுடைய கலர் ஒயிட். சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து அப்படியே போட்டிருக்காங்க, நம்ம 40 days மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, இங்கே அட்மிஷன் ஓப்பன். இங்கே என்ன இருக்குது, கவரிங் என்டையர் நீட் சிலபஸ். ஓகே, ஃபஸ்ட் இங்கே முடிச்சிடலாம். இங்கே அட்மிஷன், இங்கே ஓப்பன். இந்த அட்மிஷனை ஸோ என்ன ஃபாண்ட்டில் இருக்குது, செமி இட்டாலிக் இருக்குது, நம்ம போல்டு இட்டாலிக் மாற்றிக்கிறேன். சைஸ் வந்து 12 பாயிண்ட்ஸ் 11 பாயிண்ட்ஸ் இருக்கா, 20 பாயிண்ட்ஸ் 18 பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து நான் அப்படியே வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அட்மிஷன் ஓப்பன். ஓப்பனுக்கு மட்டும் கலர் மாற்றிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற கலரே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓப்பனும் வந்து செமி போல்டு தான் இருக்குது, போல்டுக்கு மாற்றிக்கிறேன். போல்டு இட்டால் எக்ஸ்ட்ரா போல்டு. ஓகே, அடுத்து இங்கே என்னது கவரிங் covering entire syllabus, entire NEET syllabus, entire NEET syllabus. ஸோ கவரிங் என்டையர் நீட் சிலபஸ் வந்து ரொம்ப சின்ன ஃபாண்ட்டாக இருக்குது. ஸோ ஓகே, இது ஓகே. நீட் சிலபஸ் கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணுறோம், ரைட் அலைன்மெண்ட் கொடுக்குறோம். அடுத்து ஓகே, கலர் வந்து ரெண்டுத்துக்கு ஒயிட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்றுத்துக்கு ஒயிட்டும் ஒன்றுத்துக்கு இந்த நீட்டுக்கு மட்டும் வந்து எல்லோ கொடுத்துக்கலாமா? ஃபுல்லாக ஒயிட் கொடுத்துட்டு
நீட்டுக்கு மட்டும் எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இவங்க இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் லைட்டாக சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பேக்ரவுண்ட் எடுத்துடலாம். ஸோ இந்த கலர் பேனலும் எடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபோன் நம்பர் இருந்தது, நம்மளும் அதே ஃபோன் நம்பர் டைப் பண்ணிக்கலாமா? 8428800015 8428800015. கண்ட்ரோல் டி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ கீழே சின்னதாக ஃபான்ஸில் வந்து அவங்களுடைய பிரான்ச் இருந்தது, அது வந்து நான் பண்ணல. ஸோ இதுதான் வந்து இந்த டிசைன். இப்போ நம்ம எங்கெங்கே வேணுமோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணுறோம், லிங்க் பண்ணிக்கிறோம், அலைன்மெண்ட். ஓகே. ஸோ நமக்கு வேணும்னா பேக்ரவுண்ட் கொடுத்து பேக்ரவுண்டில் எதனா டிசைன் கொடுத்து முடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த டிசைன். தேங்க்யூ.